அவரு மாத்திரையை மாத்தி கொடுத்திருக்கிறாரு. என்னாச்சு இது மாத்திரையை மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, அவரே வளட்டிக்கிறாரு. அவரை வந்து ஆல்கஹால் போதையில இல்ல அவர் வேற ஏதோ ஒரு போதையில் இருக்கிறாரு. எல்லாம் இல்லன்னு தான் ஜிஹெச்சுக்கு வந்து மாத்திரை மருந்து வாங்கி முழுங்குறாங்க. இல்லாதவங்க என்ன பண்றது? பாத்துட்டோம், அதனால ஏதோ ஒரு தெரியுது. பாக்காதவங்க மாத்திரை வாங்கிட்டு போய் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சார் என்ன நடந்துச்சு? குடிபோதையில தான் மாத்திரை கொடுத்துருந்தீங்களா? இல்லையாப்பா, நீங்க ஒரு நிலையாவே இல்லையே. எல்லாம் இல்லன்னு தான் ஜிஹெச்சுக்கு வந்து மாத்திரை மருந்து வாங்கி முழுங்குறாங்க. இல்லாதவங்க என்ன பண்றது? எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணுச்சு. அவரு மாத்திரையை மாத்தி கொடுத்திருக்கிறாரு. நாம ரெசிப்ட் ஒண்ணு கொடுத்த மாத்திரை எழுதி கொடுத்த ரெசிப்ட், அந்த ரெசிப்ட் கீழே போட்டுட்டு வேற ஏதோ ரெசிப்ட்ல இருக்க மாத்திரை எடுத்து கொடுத்துருக்காரு. கேட்டா அவரே வந்து ஒட்டிக்கிறாரு. அவர் பேச மாட்டேங்கிறாரு, என்ன ஏதுன்னே பேச மாட்டேங்கிறாரு. நம்ம தெரிஞ்சவங்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு படிச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். இல்ல ஜி, நாங்க வந்து வேற எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மாத்திரையா நாங்க தான் வாங்கி பார்த்தோம். அந்த மாத்திரைய அவர் சீட்டை கீழே போட்டாரு, மாத்திரை சீட்டை கீழே போட்டுட்டே தொலைவுறாரு. வேற ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டாரு. என்னாச்சு இது மாத்திரை மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, அவரே வளட்டிக்கிறாரு. அவரை வந்து ஆல்கஹால் போதையில இல்ல அவர் வேற ஏதோ ஒரு போதையில் இருக்கிறாரு. அவர் வந்து மாத்திரைய மாத்தி கொடுக்கறாரு. நம்ம டாக்டர் கொடுத்த ரெசிப்ட கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்கிற மாத்திரையை எடுத்து கொடுக்கறாரு. ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்னு வளர்றாரு. என்ன மாத்திரை கொடுக்கறாரு, ஏது பண்றாருன்னே தெரியல. ஏதோ படிச்சவங்க நம்மங்கிறதுனால அதை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். படிக்காதவங்க வாங்கிட்டு போய் அந்த மாத்திரையை முழுங்கி செத்து போயிட்டாங்கன்னு என்னங்க பண்ணுவாங்க? ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க, அந்த காப்ஸ் அங்கதான் இருந்தாங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்க என்ன ஏதுன்றத. ஜி இப்ப நாங்க தான் ஜி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதே வேற யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு மாத்திரை முழுங்கினாங்கன்னா என்ன ஜி பண்ணுவாங்க? செத்து போயிட்டாங்கன்னாவே என்ன பண்ணுவாங்க? பதில் கவர்மெண்ட் ஒத்துக்குமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு அவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். அவர் வந்து குடிச்சிருக்காரா, கஞ்சா போதையில் இருக்காருனாவே தெரியல சார். நாங்க எங்க மாமாவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, அது வாங்குறதுக்காக வந்தோம். எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க நின்று மாத்திரை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரெசிப்ட கொடுத்தாங்க. அந்த ரெசிப்ட கீழே போட்டுட்டு வேற ஏதோ ஒரு ரெசிப்ட்ல இருக்க மாத்திரையை எடுத்து கொடுக்குறாரு. ஜி அந்த ரெசிப்ட் ஏன் கீழே போட்டீங்கன்னு கேட்டா அவர் வளர்றாரு. இல்ல அது வேற மாத்திரை அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. ஆமா, டாக்டர் கொடுத்த ரெசிப்ட் மாத்திரை எல்லாம் மாத்தி கொடுக்குறாங்க ஜி. கவர்மெண்ட்ல ஒண்ணு காசு இல்லன்னு தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து மாத்திரை வாங்கி முழுங்குறதுக்கு வரோம். இவங்களே இப்படி பண்ணா என்ன ஜி பண்றது? நாங்க எங்களுக்கு கரெக்டான ஒரு இது வேணும் ஜி. காசு இல்லாம என்ன நாங்க அதுக்குதான் இங்க கவர்மெண்டே எல்லாம் பிரைவேட்லயே வாங்கி மாத்திரையை வாங்கி குடிச்சிட்டு போயிருவோம். எது கவர்மெண்ட் இருக்குது? தெரியாது கொடுத்துன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப மாத்திரை கொடுத்தா கரெக்டா கொடுத்துருக்காங்க, கரெக்டா எழுதி எல்லாம் கொடுத்துருக்காரு. அவரு கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. உசுறு பிழைக்கிறதுக்கு தான் இங்க வந்து சாவத்துக்கு இங்க வந்திருக்கோம். நம்ம சொல்லுங்க பாருங்க, பரமத்தேவல் எங்க இருக்கு? அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். நம்மலாம் சோறு தண்ணி கூட இல்லாத இப்படி இருந்தா எப்படி ஆகிற வழி சொல்லுங்க? 2 மணி நேரம் நிற்கிற இந்த மாத்திரைக்கு நாங்கள் மவுடஞ்சாடி குழந்தைய எடுத்துட்டு போகணும். இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் மாத்திரை வாங்கியிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இவர் தெளிவு வந்து என்னென்ன நாங்கள் நேரம் ஊருக்கே போயிருக்கலாமா? இதுக்கு மேலே என்னென்ன குழந்தைய எடுத்துட்டு போறது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சார் என்ன நடந்துச்சு? நீங்க குடிபோதையில தான் மாத்திரை கொடுத்துருந்தீங்களா? இல்லையாப்பா, இல்ல நீங்க ஒரு நிலையாவே இல்லையே. இப்ப மாத்திரை நிறைய பேருக்கு மாத்தி கொடுத்ததா சொல்றாங்களே. எங்களுக்கு இவர் மேல மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். தயவு செஞ்சு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க. இல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. நார்மலா இருக்காரா? ஃபர்ஸ்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.